கைத்தடி இப்ப உங்களுக்கு பயன்படுதா? பயன்படுதா? இதுல இருந்து தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. கடைசியா குச்சியை உண்டிட்டிய, தடியை உண்டிட்டிய. நீங்க தத்துவம் என்னன்னு கேட்டா கைத்தடி, கல்யாணம், திராவிட மாடல் என்று கேட்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவேன். இதுதான் இப்ப நடக்குதே, இந்த கல்யாணம் தான் திராவிட மாடல். உன்னை திராவிட மாடல் என்றால் என்ன என்று கேட்க வைத்ததே அதுதான் திராவிட மாடல். இந்த குச்சி கை பெரியார் கைத்தடிதான் திராவிட மாடல். எப்படி கோணையா வளைஞ்சு இப்படி இருக்கிறதா தான் திராவிட மாடலா? ஒரு தம்பி, நீ என்னத்தே சொல்லு, திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லு, அதை மட்டும் சொல்லு. நான் சொல்லல, எனக்கு தெரியல. திராவிடத்தை சொல்றவங்க கேட்டு சொல்லு. எனக்கு தெரியலப்பா. தலித்துங்கிறது எந்த மொழி சொல்லுன்னு எனக்கு தெரியல, கேட்டு சொல்லு. அதை விடுவோம். திராவிடம் தானே இங்க பெரிய திராவிடம். திராவிடம் 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 திராவிடம்னா எந்த மொழி சொல், அது எதை குறிக்குது? ஒரு கட்டுரை எழுதியிருக்கிய, எனக்காக தான் எழுதியிருக்கிய. திராவிடம் என்பது ஒரு நிலத்தை குறிக்கிறது, ஒரு இனத்தை குறிக்கிறது, ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது, ஒரு பண்பாட்டை குறிக்கிறது, ஒரு என்ன சொல்றது, ஒரு மொழியை குறிக்கிறது, அது ஒரு வாழ்வியலை குறிக்கிறது. அது குடுகுடுப்புக்கார நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, வாழ்க்கை குறிக்குது, நிறைய குறிக்குது. பாப்பா என்னன்னு சொல்லுப்பா. சும்மா ஏதோ செத்து போனதை பிடிச்சி பேசிட்டு இருப்பாங்க. ஒரு திராவிடம் என்றால் இதை குறிக்குது, இப்படி இது கோட்பாடு அப்படின்னு ஏதாவது சொல்ல தெரியுதா? மரபு இனம்ங்கிறது திராவிடம்ங்கிறது மரபு இனம். சரி, யாரெல்லாம் திராவிடர்? என்ன கேட்டியல்ல, யாரெல்லாம் தமிழர்னு? யாரெல்லாம் திராவிடர்? கன்னடர், தெலுங்கர், துளுவர், மலையாளி, இவங்கெல்லாம் எந்த மொழியிலிருந்து பிரிந்து பிறந்தவர்கள்? தமிழிலிருந்து. அப்ப ஒண்ணு நீங்க தமிழியம்னா சொல்லிருக்கலாம், திராவிட மொழின்னா தமிழிய மொழி குடும்பங்கள்னாலும் சொல்லிருக்கலாம். இல்ல, சரி திராவிடம்னு சொன்னீங்க. இதுல தெலுங்கர் நாங்கள் மரபினம், திராவிடம் என்பது எங்கள் மரபினம். இல்ல கன்னடர்கள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது துளுவர் திராவிடம் என்பது எங்கள் மரபினம், அல்லது மலையாளிகள் திராவிடம் என்பது எங்கள் மரபினம். யாராவது சொல்றாங்களா? நேத்து வந்த ஒரு பிச்சைக்கார சொல்ல வச்சுக்கிட்டு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்களை உலகத்தின் முதல் மொழி தமிழ்னு எல்லாரும் சொல்ற. அமெரிக்க மொழியல் ஆய்வறிஞர், ஜப்பான் மொழியறிஞர் சுஷ்மோனால இருந்து, அலெக்ஸ் புலியில இருந்து, ஏன் நம்ம ஐயா மோடியே ஊரா பேசி வர்றாரு. நீங்களே பேசுறீங்க உலகின் தொன்மையான மொழி தமிழ்னு. எவ்வளவு பெரிய இலக்கிய வளம், எவ்வளவு பெரிய வரலாற்று தொன்மை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை ஒரு வேற்று சொல்ல, அதான் வெறியா வருதுல. என் தம்பி அதை வச்சுதான் போட்டான். நான் யாருன்னு நான் தான் தம்பி சொல்லுவேன். நீ யாருன்னா நான் சீமா, நான் தமிழன், நான் தான் சொல்லுவேன். நீங்க திராவிடர், நீங்க ஏய், அதான் விடுதலை படம் பார்த்தீங்களா, குத்துறான்ல, வாடா நாலாவது அப்புறம் தானே நாலாவனா அப்படின்னா, டேய் என் பேரு கருப்பண்டா, நான் யாருன்னு நான் தான்டா சொல்லுவேன், நீ சொல்றது பேர் இல்லடா. அதான் இது, அந்த குத்துனாதான் இவங்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா எதையாவது இதனை நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? இந்திய நிலத்தில் எவன் திராவிடன்? நான் ஏன் திராவிடனா இருக்கணும்? என்னுடைய கட்டிடத்தை திராவிட கட்டடக்கலை, என்னுடைய நாகரிகத்தை திராவிடம். உனக்குன்னு ஒண்ணு இல்ல, போடுறது சாப்பிட்டு படுப்பா. உனக்கு என்ன இலக்கியம் இருக்கு கேட்டா திராவிட இலக்கியம், திராவிட இது சொல்லே. கால்டு வெள்ளே சொல்றான், நான் மனுசுமிதியில இருந்து எடுத்தேன்ட்டு. மனுசுமிதி யாரோட நூல் உங்களுக்கு தெரியாதா? வடக்க இருந்து தெற்க அப்படி நகர்ந்து வந்த பிராமணர்களை குறிக்கிறது தான் திராவிடம்ங்கிற சொல். பஞ்ச திராவிடர் மாநாடு போட்டதை காட்டுட்டா அவங்க கடைகளுக்கெல்லாம் மேட்ரிமோனின்னு வருதுல தம்பி. பிராமண பெண்கள் தங்களுடைய இதுல இனம் திராவிடம் திராவிடம் திராவிடம்னு போட்டிருக்கிறத நான் உங்களுக்கு பயிரில் அனுப்பி வைக்கட்டா? ராகுல் டிராவிட்னு அவர் பேரை வச்சுக்கிட்டது காரணம் என்ன? இங்க இருக்கிற தாத்தா ஊவேச சிலைகள் திராவிட சிசுன்னு தான் இருக்குது. சங்கராச்சாரியாரு, நம்ம ஆளு ஞானசம்பந்தரே திராவிட சிசுன்னு தானே அவங்க சொல்றாங்க. போட்டு குழப்புறது.